ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேடிஎம் ஆப் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பணம் அனுப்பலாம், இந்த பேடிஎம் ஆப் மூலமாக நம்ம எப்படி மணி earn பண்ணலாம், கேஷ்பேக் கிடைக்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேடிஎம் இது இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான வேலட் அண்ட் யூபிஐ ஆப்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஆப் மூலமாக பண பரிவர்த்தனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆப் மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. இந்த ஆப் மூலமாக உங்கள் வங்கி அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு வங்கி அக்கௌண்ட்டுக்கு சில நொடிகளில் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே போல் QR கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது மூலமாக காய்கறி கடைகள், டீ கடைகள்னு நீங்கள் அதிகமாக புழங்குற இடங்களில் கூட சில நொடிகளில் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலெட்டும் தேவையில்லை. எந்த ஒரு பேங்க்கில் இருந்தும் இந்த பேடிஎம் ஆப் மூலமாக நேரடியாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பேமெண்ட் ஆப். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ண பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் ஆகி அதுவே கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு ஓப்பன் ஆகும். இப்போது அலோவ் கொடுத்துக்கோங்க. இதில் எந்த பேங்க் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க்கோட லிங்க் பண்ணி வச்சிருக்கிற நம்பரை இங்கே கொடுங்க. அடுத்து ப்ரொசீட் செக்யூர்லி அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மூணுமே டிக்கில் இருக்கணும். SMS மேண்டேட்டரி கேட்டிருக்கோம். கீழே கிராண்ட் பெர்மிஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ OTP வெரிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வேலிடேட் ஆகும். இந்த நம்பரில் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா SMS வெரிஃபிகேஷன் இருக்கும். அதே சமயம் அந்த மொபைல் நம்பர் இப்போ யூஸ் பண்ணுற ஃபோனில் இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. ஸோ அது கம்ப்ளீட் ஆனதும் ஆட் ஏ பேங்க் அக்கௌண்ட் ஃபார் ஆல் யுவர் பேமெண்ட்ஸ்னு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதிலேயே கொடுத்துருப்பாங்க UPI பேமெண்ட்ஸுக்கு எந்த ஒரு வேலட் KYC தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்கள் பேங்க்கோட லிங்க்கில் இருக்கிற மொபைல் நம்பர் எந்த சிம்மோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு சென்ட் SMS கிளிக் பண்ணுங்கள். இப்போது வெரிஃபை பண்ணி அடுத்த பேஜில் மொபைல் நம்பரோட லிங்க்கில் இருக்கிற பேங்க் நேமை சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். அதில் உங்கள் பேங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதும் கன்ஃபார்ம் பண்ணி பேங்க் லிங்க் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் UPI பேமெண்ட் பண்ணுறது மூலமாக இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் இப்போ கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஆஃபர் கொடுக்காமலும் இருக்கலாம். அதே சமயம் எந்த ஒரு கேஷ்பேக் ஆஃபராக இருந்தாலும் முதல்ல நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு கேஷ்பேக் உங்கள் வேலெட்டுக்கு வரும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். KYC பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் பேடிஎம்மோட லிங்க் பண்ணதால இனி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு UPI பேமெண்ட் மூலமாக பணத்தை அனுப்பலாம். அதே போல் நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்கள் வேலெட்டில் பணம் ஆட் பண்ணி வச்சிருக்கும் பட்சத்தில் வேலெட் டு வேலெட் பணத்தை அனுப்பலாம். இப்போ நீங்கள் UPI பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் அதற்கு BIM UPI ID தேவைப்படும். UPI ID ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தால் அதை இங்கே யூஸ் பண்ணி இந்த UPI பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். அல்லது 4 டிஜிட் MPIN கிரியேட் பண்ண வேண்டி வரும். இந்த UPI ஐடிங்கிறது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 4 டிஜிட் பின் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த UPI ஐடி பார்த்தீங்கன்னா மொபைல் பேமெண்ட் ஆப்ஷனுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த MPIN ஒரு தடவை கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த MPIN நீங்கள் BIM அக்கௌண்ட் ஆர் GPay அக்கௌண்ட் அல்லது இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எல்லா இடத்துலையும் இந்த MPIN யூஸ் பண்ணி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது குயிக்காக அடுத்த சில நிமிஷங்களில் பணம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இது வரைக்கும் நீங்கள் UPI ஐடி கிரியேட் பண்ணலை, புதுசாக கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஹோம் பேஜில் மேலே ப்ளூ ஸ்ட்ரிப்பில் டேப் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் BIM UPIன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக UPI ஐடி MPIN கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு UPI பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் அவங்க அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி பணம் சென்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஹோம் பேஜில் மேலே ப்ளூ ஸ்க்ரீனில் UPI மணி ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். என்டர் நேம் ஆர் மொபைல் நம்பர்னு இருக்கு இல்லையா, அதில் உங்கள் காண்டாக்டில் இருக்கிற நபரோட நம்பர் பேடிஎம் UPI அக்கௌண்ட்டோட கனெக்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோ. அப்படி இல்லைன்னா என்டர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ண சொல்லும். அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் கொடுத்தா அடுத்த பேஜில் அமௌண்ட் என்டர் பண்ண சொல்லும். என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்து அடுத்ததாக உங்கள் 4 டிஜிட் UPI பின்னை கொடுத்து அடுத்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் ஆகி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இமீடியட்டாக அவங்களுக்கு பணமும் சென்ட் ஆகிடும். இதுதான் UPI பேமெண்ட் மெத்தட். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடைக்கு போகிறீங்க. அங்கே அவங்க பேடிஎம் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான ஒரு QR கோடு அங்கே இருக்கும். அதை நீங்கள் உங்கள் பேடிஎம் ஆப்பில் மேலே ப்ளூ ஸ்ட்ரிப்பில் இருக்கிற பே ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி
இப்போது அலோவ் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அடுத்ததாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை அந்த ருபீஸ் கேட்டிருக்கிற இடத்துல என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணினா அடுத்ததாக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். அவங்களுக்கும் அடுத்த சில செகண்ட்லேயே பணம் வந்து போய் சேர்ந்துடும். இது QR கோட் மூலமாக பணத்தை சென்ட் பண்ணுற மெத்தட். ஓகேவா? இதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் டு பேங்க் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஃபாஸ்ட்ராக் வாங்கிக்கலாம், ரீசார்ஜ், அதுக்கப்புறமா ஃபாஸ்ட்ராக் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறமா மொபைல் ரீசார்ஜ் அண்ட் போஸ்ட்பெய்ட் பில் பேமெண்ட் பண்ணலாம், UPI பேமெண்ட்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங், IRCTC ட்ரெயின் டிக்கெட் புக்கிங், பஸ் டிக்கெட் புக்கிங், ஃப்ளைட் புக்கிங், மூவி டிக்கெட்ஸ், LIC இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பேடிஎம் ஆப் மூலமாக பண்ணலாம். இந்த மாதிரி நாம் பண்ணுற ரீசார்ஜ், பில் பேமெண்ட்ஸ், ஷாப்பிங், டிக்கெட் புக்கிங், இந்த மாதிரி இந்த ஆப் மூலமாக நீங்கள் பே பண்ணுறது மூலமாக கேஷ்பேக் ஆஃபர்ஸ் கிடைக்கும். இதில் ப்ரொமோ கோட் பார்த்தீங்கன்னா பேடிஎம் மால், அதுக்கப்புறமா வெப்புக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேடிஎம் மால் ஷாப்பிங் வவுச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து அந்த ப்ரொமோ கோட் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டோர், அப்புறமா டெய்லி நீட்ஸ் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியானதுக்கெல்லாம் இந்த ப்ரொமோ கோடு வந்து அப்ளிகபிள் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வவுச்சர்ஸ், மூவி வவுச்சர்ஸ், இந்த மாதிரி இடங்கள்லையும் இந்த ப்ரொமோ கோடு வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே சமயம் கேஷ்பேக் ப்ரொமோ கோட் இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முதல்ல கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஆஃபரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிக்காமல் அப்ளை பண்ணிங்கன்னா ப்ராப்பராக அதன் மூலமாக ஆஃபர் பெற முடியாது. அடுத்ததாக உங்கள் நண்பரை இன்வைட் பண்ணுறது மூலமாக அவங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இதன் மூலமாக ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் கேஷ்பேக் பெறலாம். ஆனால் இந்த கேஷ்பேக் ஆஃபருக்கெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேஷ்பேக் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு KYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்கள் வேலெட்டுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வரும். எப்போவுமே அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் இது நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.